வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ஐ டோன்ட் ஐ டோன்ட் ஐ டோன்ட் ஐ டோன்ட் அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஐ டோன்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று வச்சு பேச போகிறோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃபுல் இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் எல்லாமே ஐ டோன்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஐ டோன்ட் வேர்பு ஒன்று வச்சு பேச போறோம். இப்ப பாருங்களேன், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஐ டோன்ட் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிகழ்காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நிகழ்காலத்துல ஒரு செயல் நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ஐ டோன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐன்னா யாரு? நம்ம தானே. ஐ டோன்ட் பிளஸ் வேர்பு ஒன்று எப்ப யூஸ் பண்ணலாம்? நிகழ்காலத்துல ஒரு செயல் நடக்கல, ஏன்னா நெகட்டிவ்ல நடக்கல, நான் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் பாருங்க, எனக்கு தெரியாது. இந்த ஐக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. நான்ங்கிற அர்த்தமும் வரும், எனக்குங்கிற அர்த்தமும் வரும். அது சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஐயா நானாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, எனக்கு தெரியாது. அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ, இது அப்படியே எழுதணும். ஐ டோன்ட். இந்த பார்க்க போற எல்லா சென்டென்ஸுமே ஐ டோன்ட்ல தான் ஆரம்பிக்க போகுது. ஐ டோன்ட். தெரியும் அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? நோ. அதானே வேர்ப் ஒன்று. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இதே இப்ப எனக்கு தெரியும் அப்படின்னா இதை நீக்கிடுங்க. இதை எடுத்துட்டா ஐ நோ, எனக்கு தெரியும். ஓகேவா? அப்ப இதுல நீங்க நல்லா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா சப்ஜெக்ட் மட்டும் போட்டு வேர்பு ஒன்ன போட்டுக்கோங்க. நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா ரெண்டுக்கும் இடையில டோன்ட் சேர்த்துக்கிறோம். நம்ம இன்னைக்கு வீடியோல ஐ டோன்ட் அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கவும் போறோம், பேசவும் போறோம். ஓகே, காட் இட்? Shall we go to the next sentence? இது பாருங்க, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கல. இப்போ ஏதோ ஒரு ஷாப்புக்கு ஏதோ ஒன்று போயிருக்கோம், ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது கொண்டாந்து பார்த்துட்டு இந்த இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எனக்கு இது பிடிக்கல. அப்படித்தானே நம்ம தமிழ்ல சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்கல. அப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்ன? ஐ டோன்ட். ஐ டோன்ட். பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லைக். பிடிக்கலன்னு தானே சொல்றோம், பிடிக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல வேணாம். இதுதான் நெகட்டிவ். டோன்ட் லைக் அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்குது அப்படின்னா என்ன சொல்லிக்கணும்? ஐ லைக். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும். திஸ், இது அப்படின்னு வந்திருக்குங்களா, திஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இட்டு சேர்த்துக்கோங்க, எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஓகே, காட் இட்? இப்ப பாருங்க, ஐ லைக் திஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் திஸ். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, எனக்கு இதை யூஸ் பண்ண தெரியாது. இப்போ ஏதோ ஒன்று கொடுத்து நான் இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், பயன்படுத்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கம்ப்யூட்டரே நம்ம திடீர்னு கையில் கொடுத்து இந்தாங்க இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாதுங்க, எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஐ டோன்ட். ஐ டோன்ட் தெரியாது. நோ, ஐ டோன்ட் நோ. என்னது? யூஸ் பண்ண. டு யூஸ். டு யூஸ் திஸ், இல்லைன்னா இட், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ டு யூஸ் திஸ், இல்லைன்னா ஐ டோன்ட் நோ டு யூஸ் இட். இதை எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்?
இதே எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இந்த டோன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்குவாங்க. ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஐ நோ டு யூஸ் திஸ், இதை எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் பயன்படுத்துறது இல்லைங்க, இதெல்லாம் நான் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்றோம். எதை? இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கோம், எங்கேயோ கிளம்புறோம், அவங்க உடனே ஏதாவது மேக்கப் பண்றதுக்கு ஏதாவதுலாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இந்தா கிளம்பு அப்படின்னாங்க. ஐயோ, நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க, நான் இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ. எல்லா சென்டென்ஸுக்குமே ஐ டோன்ட் நோ தான். ஓகேவா? சாரி, ஐ டோன்ட். ஏன்னா பயன்படுத்துறது யூஸ். ஐ டோன்ட் நோ யூஸ் இட். நான் இதை பயன்படுத்துறதெல்லாம் இல்லைங்க, நான் இதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நான் இதை பயன்படுத்துறேன் அப்படின்னா ஐ யூஸ் இட். ஓகே, சென்டென்ஸ் எதை எப்ப பேசலாம், எந்த சுச்சுவேஷன்ல பேசலாம்னா ப்ரெசன்ட்ல நிகழ்காலத்துல நான் ஒரு செயலை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா நம்மளுடைய ஹேபிட்ஸு, நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு, டெய்லி ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே இந்த இது பொருந்தும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்றோம். இப்ப டீச்சர்ஸுங்க பாடம் நடத்துறாங்க, இப்ப நம்ம என்ன நமக்கு புரியல அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல பயன்படுது. ஏன்னா ப்ரெசென்ட்ல ஒரு நிகழ்வு நமக்கு தெரியல, பிடிக்கல, செய்யல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நிகழ்காலத்துல ஒரு செயலை வச்சு டோன்ட் வச்சு பேசுறோம்னா இப்படி பேசிக்கலாம். ஓகே, காட் இட்? எனக்கு புரியல எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட். எல்லா சென்டென்ஸுமே ஐ டோன்ட் தான். ஐ டோன்ட். அதுக்கப்புறம் வேர்பு ஒன்னு சொல்ல போறோம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இதே இன்னொரு இதுல எப்படி சொல்லலாம்னா ஐ டோன்ட் கெட் இட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே அர்த்தம் எனக்கு புரியல அப்படின்னு தான் அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் கெட் இட். ஓகே, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட் தான், எனக்கு புரியல அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் டிவி பார்க்கறது இல்லை, பொதுவாகவே ஜென்ரலாகவே வழக்கமாகவே நான் டிவி பார்க்கறது இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட். ஐ டோன்ட் வாட்ச் டிவி. ஓகேவா? நான் டிவி பார்க்கறது இல்லை, ஐ டோன்ட் வாட்ச் டிவி. நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னா இதை அப்படியே நீக்கிடுங்க. ஐ வாட்ச் டிவி, நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாம்? ஐ வாட்ச் டிவி. நான் டிவி பார்க்கறது இல்லை, ஐ டோன்ட் வாட்ச் டிவி. ஓகே, காட் இட்? இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் நான் நல்லா கவனிங்க. இது இப்ப நவ். இப்ப ப்ரெசென்ட்ல சில விஷயங்கள்ல நமக்கு புரியல, கேட்கல, பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஐ டோன்ட். இப்போ உன்னை காட்டி இது உனக்கு தெரியுமா, ஒரு அட்ரஸை காட்டி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அப்ப சடனா ஒரு விஷயம் நமக்கு தெரியல, பிடிக்கல அப்படிங்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டி, நம்மளுடைய தொடர்ந்து செயல்பாடு, நம்மளுடைய ஹேபிட்ஸ், அதை சொல்றதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, காட்டி புரியுதுங்களா? இப்ப இது பாருங்க, ஐ டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா நான் டிவி பாக்குறது இல்ல அப்படிங்கிறது நம்மளுடைய ஹேபிட்ஸா இருக்கலாம். நான் பொதுவாகவே நான் டிவி பாக்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப நான் பாடம் நடத்துறது இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த இடத்துல இப்பதான் உங்களுக்கு புரியல. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்ப நிகழ்காலத்துல ஒரு விஷயம் புரியல, செய்யல, நடக்கலங்கிறதுக்கும் நம்ம இந்த இது ஐ டோன்ட் பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, காட் இட்? Shall we go to the next sentence? எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. எந்த வித்தியாசமும் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ ஒரு ரெண்டு பிக்சரை காமிச்சு இந்த ரெண்டு பிக்சருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா
அப்படின்னு சப்போஸ் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒன்றை காமிச்சு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரிலங்க, எனக்கு எந்த வித்தியாசமும் எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை ஒரு ஃபுட்டே கையில் கொடுத்து இந்த அதை சாப்பிட்டு பாருங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் உணர்றீங்களா அப்படின்னு கேட்கல, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அப்போ எப்படி சொல்லலாம்? எல்லா சென்டென்ஸுமே பாருங்க ஐ டோன்ட்ல தானே ஆரம்பிக்குது. ஐ டோன்ட்டுக்கு அப்புறம் வேர்பு ஒன்று போட போகிறோம், தெரியல. ஐ டோன்ட் சி. ஓகே, ஐ டோன்ட் சி, எந்த வித்தியாசமும் தெரியல. ஐ டோன்ட் சி எனி டிஃபரன்ஸ். ஐ டோன்ட் சி எனி டிஃபரன்ஸ், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அடுத்து பாருங்க, எனக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்றோம்ல, எனக்கு ஆன்சர் தெரியல இப்படியும் சொல்லுவோம் இல்லைங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஐ டோன்ட் நோ தி ஆன்சர். ஐ டோன்ட் நோ தி ஆன்சர், எனக்கு ஆன்சர் தெரியாது, ஏன்னா எனக்கு ஆன்சர் தெரியல. இப்போ டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எனக்கு ஆன்சர் தெரியல மிஸ், அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ தி ஆன்சர். ஐ டோன்ட் நோ தி ஆன்சர். ஓகே, இப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்கல, நெகட்டிவ் தானே, நடக்கல அப்படிங்கும்போது ஐ டோன்ட் வச்சு வேர்பு ஒன்று வச்சு பேசிக்கலாம். ஓகே, காட் இட்? ஐ டோன்ட் நோ தி ஆன்சர், எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு அவரை தெரியல. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பா ஒரு கெஸ்ட் கூட்டிட்டு வந்திருப்பாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லப்பா, சாரிப்பா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியல சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு அவரை தெரியல அப்படின்னு தானே சொல்றோம். இதை அப்படியே மாத்திக்கோங்க, ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ ஹிம், எனக்கு அவரை தெரியல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி இப்ப நம்ம அப்பா கேட்கும் போது நம்ம சொல்றோம், அப்ப முன்னாடி இந்த ஒரு சாரிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம், அது ரொம்ப பொலைட்டா இருக்கும். சாரி டாட், ஐ டோன்ட் நோ ஹிம், எனக்கு அவரை தெரியல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி ஒருவேளை நமக்கு தெரியுது அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐ நோ ஹிம், எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் நான் அவளை லவ் பண்ணல. நானும் அவளை லவ் பண்ணல. இப்போ எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட். ஐ டோன்ட் லவ் யார? அவளை. ஐ டோன்ட் லவ் ஹர், நான் அவளை லவ் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? ஒருவேளை நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னா ஐ லவ் ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் அவ்வளவா வெளியே போறது இல்லைங்க, நான் வீட்டில் தாங்க இருப்பேன், அவ்வளவா நான் வெளில போகவே மாட்டேன், நான் அவ்வளவா வெளியே போகிறது இல்லை. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட். போகிறது தானே, ஐ டோன்ட் கோ. ஓகே, ஐ டோன்ட் கோ அவுட், வெளியே. ஐ டோன்ட் கோ அவுட் அவ்வளவா அப்படின்னா மச். ஐ டோன்ட் கோ அவுட் மச், நான் அவ்வளவா நான் வெளில போறது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி நான் அவ்வளவா வெளில போகிறது இல்லை, ஐ டோன்ட் கோ அவுட் மச். இப்போ எல்லா சென்டென்ஸ்லையுமே ஐ டோன்ட் ஐ டோன்ட் ஐ டோன்ட் வருது, வேர்பு ஒன்று வருது. ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேங்க, எதையும் அவ்வளோ ஈஸியா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, ஐ டோன்ட் ஃபர்கெட். ஐ டோன்ட் ஃபர்கெட் திங்ஸ் ஈஸிலி. நான் எதையும் அவ்வளோ ஈஸியா மறந்துட மாட்டேன். ஐ டோன்ட் ஃபர்கெட் திங்ஸ் ஈஸிலி. ஓகே, காட் இட்? இப்போ பாருங்க, நான் அதிகமா செலவு பண்றது இல்லைங்க, பொதுவாகவே இது நம்மளோட ஹேபிட், பொதுவாகவே நான் அதிகமாலாம் செலவு பண்ண மாட்டேங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட். ஐ டோன்ட். செலவு பண்றதுங்க ஸ்பெண்ட், அதானே செலவு.
ஐ டோன்ட் ஸ்பெண்ட். நான் அதிகமா செலவு பண்றது இல்ல. ஐ டோன்ட் ஸ்பெண்ட். அதிகமா, டூ மச். நான் அதிகமா செலவு பண்றது இல்ல, இல்ல நான் அதிகமா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச். ஓகே காட்டி, ரெண்டுமே ஒண்ணுதான். அதிகமா செலவு பண்றது இல்லைங்க. ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச். ஓகே காட்டி, ஸ்பெண்ட்னா செலவு பண்றது, அது கூட டோன்ட் சேர்றதுனால நான் செலவு பண்றது இல்ல அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு? அதிகமா, டூ மச். ஓகே, ஒருவேளை நான் அதிகமா செலவு பண்ணுவாங்க, அதிகமா நான் செலவு பண்றேன், என்னோட ரொட்டீன், என்னோட பழக்க வழக்கம், நான் எப்ப பார்த்தாலும் செலவு தாங்க பண்ணுவேன் அப்படின்னா அந்த டோன்ட்டை நீக்கிடுங்க. ஐ ஸ்பெண்ட் டூ மச். நான் அதிகமா செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ப மாட்டேங்க. நான் முன்ன பின்ன தெரியாதவங்கள நானே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ப மாட்டேன், இல்ல நான் முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்ப மாட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட். நம்புறது தான் இங்க வேர்பே. ஓகேவா? ட்ரஸ்ட். ஐ டோன்ட் ட்ரஸ்ட். ஐ டோன்ட் ட்ரஸ்ட். ஓகே, யார? முன்ன பின்ன தெரியாதவர்களை அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நான் முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் வந்து நம்புறது இல்லைங்க. ஓகே காட் இட். Shall we go to the next sentence? இப்போ பாருங்க, நான் என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்க மாட்டேங்க. கம்பேர், ஒப்பிடுறது இல்லை. நான் மற்றவங்களோட என்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஐ டோன்ட். ஐ டோன்ட் ஒப்பிடுறது தான் வேர்பு. ஐ டோன்ட் கம்பேர். யார? நம்மள, என்னை, மை செல்ஃப். ஐ டோன்ட் கம்பேர் மை செல்ஃப். யார் கூட? மற்றவங்க கூட. டு அதர்ஸ். ஓகே, ஐ டோன்ட் கம்பேர் மை செல்ஃப் டு அதர்ஸ். நான் மற்றவங்க கூட என்னை கம்பேர் பண்றது இல்லைங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே காட்டி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு திரும்ப போக பிடிக்கலங்க. எனக்கு திரும்ப போகிறதுக்கு பிடிக்கல, எனக்கு இங்கேயே இருக்கணும் போல தோணுது. இப்போ எனக்கு திரும்ப போக பிடிக்கல, எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. போக. ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக். திரும்ப. எனக்கு திரும்ப போக பிடிக்கல அப்படிங்கறத ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக். எனக்கு திரும்ப போக பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். ஓகே காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க. உன் பணம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். உன் பணம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். இப்போ அம்மா நம்ம கம்மியாக, ஏதாவது நம்ம அதிகமாக கேட்டிருப்போம், கம்மியாக கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ உன் பணம்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போதானே சொல்றாங்க, ப்ரெசென்ட்ல இந்த செயல் நடக்குது, அவங்க அதை மறுத்து பேசுறாங்க. எனக்கு வேண்டாம், உன் பணம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஐ டோன்ட் வாண்ட். வாண்ட்னா தேவைங்க, வேணும் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சேர்த்தா அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். என்ன வேணும்? ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. உன் பணம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே காட் இட். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. உன் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் who you are. who you are. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஐ டோன்ட் கேர் who you are. நான் கேர் பண்ணிக்க மாட்டேன், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, அதான் சொல்றோம். ஐ டோன்ட் கேர் who you are. ஓகே காட் இட். பாருங்க, நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன். நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறத எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நிகழ்காலத்துல ஒரு செயலை பத்தி பேசுறோம். ஒரு செயல் நடக்கல
அப்படிங்கிறத பத்தி பேசணும். ஓகேவா? நிகழ்காலத்துல. ஓகே, அது நம்மளோட ஹேபிட்ஸா இருக்கலாம், இல்ல அந்த நிமிஷம் நாங்க பிடிக்கல, கேட்கல, நான் வரல அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்ம இதை பேசிக்கலாம். ஓகே, காட்டிட்டு புரியுதுங்களா? இப்ப நிகழ்காலத்துல ஒரு செயலை பத்தி நெகட்டிவா பேசுறோம் அப்படின்னா நம்ம எதை வச்சு பேசணும்னா ஐ டோன்ட் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க கூட வேர்ப் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, காட்டி நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.